அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுடன் தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்பு கொள்வதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் உமது நன்றி. நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் ஆண்டவருக்குள் நம்புகின்றோம். உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். உங்கள் சுபீட்சத்துக்காக, உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்குக்கும் உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ சேவையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம். இக்காணொலியை உங்கள் நண்பருடனும் தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கதாவை வேளையிலும் அழையனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உங்களுடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். தெய்வமே, நீங்கள் பேசுங்கள். இவ்வேளையிலும் சரீர வியாதியிலும் மன உளைச்சலிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளையும், பொருளாதார சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், நாட்டின் அல்லல் ஆன சூழ்நிலைகள் யாவற்றுக்காக உம்முடைய கருத்திலே வருகின்றோம். எங்கள் இந்திய இலங்கை நாட்டுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, அங்கு சுபீட்சம் நிலவட்டும். அங்கிருக்கிற காலநிலைகளை நீர் சீராக்கி கொடுத்து, கர்த்தாவே, இருக்கும் தேவையான மக்களுக்கு தேவையான சரியான காலநிலையை நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். ராஜா, இவ்வேளையிலும் இஸ்ரேல் நாட்டின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தாரும். நீங்கள் பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்களும் அதன் பின்பு 16ஆம் வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய வேத பாகம் இயேசு 18 வருடமாக கூனியாக இருந்த அந்த மகளை அழைத்து அவளுக்கு ஓய்வு நாளில் சொஸ்தம் கொடுக்கின்றார். அதை பார்த்த பரிசேயர் வேதபாரகர்கள் முறுமுறுக்கின்றார்கள். இயேசு சாத்தான் 18 வருடமாக பலவீனப்படுத்தும் இந்த மகளுக்கு விடுதலை தேவையில்லையா என்று சுகம் கொடுக்கின்றார். அவருடைய சரீர பலவீனம் பிசாசினால் வந்தது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கும் பொழுது எதற்காக இன்று மக்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு பக்கம் பிசாசு அங்கு வேதனைகளை சோதனைகளை கொண்டு வருகின்றது, வியாதியை கொண்டு வருகின்றது. யோபுவின் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்றோம். அனைவருடைய வாழ்க்கையிலும் பலவீனப்படுத்த பிசாசு வியாதியை கொண்டு வருகின்றான். இன்னும் அநேக வேத சத்தியங்கள் இருக்கின்றன. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்கள், இன்னும் அநேக வேதத்தில் விளக்கங்கள் இருக்கின்றன. பிசாசுதான் இந்த வேதனையை, வியாதியை மனிதருக்குள் கொண்டு வருகின்றான். இயேசு சுகம் கொடுக்கின்றவராக, நன்மை செய்கின்றவராக சுற்றித் திரிகின்றார். இங்கு பார்க்கும் பொழுது எம்பெருமான் இயேசு உலகத்தை வணைந்த பொழுது, திருத்துவ தெய்வம் பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர் உலகத்தை வணைந்த பொழுது அனைத்தும் நல்லது என்று தேவன் கண்டார். அங்கு வியாதி இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, அனைத்தும் சமாதானமாக அங்கு இருக்கின்றது, சொர்க்கமாக அங்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, உத்திரவங்கள், அங்கு வஞ்சகங்கள், சூதுகள் அனைத்தும் இல்லை. ஆயினும் அந்த ஜென்ம பாவத்தின் பின்பு, ஆதாம் ஏவாளின்
ஜென்ம பாவத்தின் பின்புதான் இங்கு வியாதி வருகின்றது. வியாதி உலகத்துக்குள் வருகின்றது, மனிதருக்குள் வருகின்றது. இது தெளிவாக இருக்கின்றது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கு தெளிவாக அந்த சாபம் அனைத்தையும் தேவன் போக்கவே, பிசாசின் தலையை நசுக்க அங்கு அதிகாரம் அங்கு கொடுக்கப்படுகின்றது மேசியா இயேசு கிறிஸ்துவுக்கு. அன்பர்களே, இது ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் இந்த பாவங்கள், வியாதிகள் உமது சொந்த பாவத்தினால் கூட வரக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை நாங்கள் தவறான பாவமான பாதையில் நாங்கள் செல்கின்றவர்களாக இருந்தால் வியாதி வரக்கூடியதாக இருக்கின்றது. எமது உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திராமல், சரியான செயல்பாட்டில் செயல்படாமல் இருக்கும் பொழுதும் அங்கு வியாதி வருகின்றது. தேவையற்ற மாத்திரைகள், போதை வஸ்துகள், மதுபானம், புகை, இப்படியாக அநேகவற்றை, தேவாலயம் எங்கள் இதயம், எங்கள் உடல் இதனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் ஆலயத்தை நாங்கள் அசுத்தங்களை கொண்டு தீட்டுப்படுத்தும் பொழுது அங்கு வியாதி வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, அத்துடன் எங்கள் உடலில் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனம் செய்கின்றார். தேவாலயம் எங்கள் உடல். எனவே நாங்கள் பாவம் செய்யும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வம், தேவனின் பிரசன்னம், தேவனின் சாயல் எம்மை விட்டு எடுபடுகின்றது. அப்பொழுது வியாதி வருகின்றது. இது மனோதத்துவ ரீதியில் கூட அன்று ஆதாமோவால் பாவம் செய்த பின்புதான் மிருகங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனது மனுக்குலத்துக்கு. ஆம் அன்பானவர்களே, தேவ சாயல் இருந்து அவர்களை பார்த்து கொடிய சிங்கம், புலி, டைனோசர் கூட பயந்து இருந்தது. யோபுவின் புஸ்தகத்தில் டைனோசரை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதை குறித்து நான் உங்களுக்கு அதிக விளக்கம் கூற நேரமில்லை. எனவே இத்தனை கொடிய மிருகங்கள் கூட இவர்களுக்கு பயந்தது. இவர்கள் தேவ சாயல் இருந்ததனால், தேவ பிரசன்னம் அவர்களுக்கு இருந்தது, தேவ மகிமை இருந்ததனால் அந்த பாவம், பிசாசு, சர்ப்பம் அங்கு வஞ்சித்து பாவத்தினால் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. பிசாசு ஓடி செல்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நம்முடைய சத்திய பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு வியாதி வருவது கூட சில வேளை ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக இருக்கின்றது. அங்கு லாசரு மரித்த பின்பு இயேசு சொல்கின்றார், இது தேவனுடைய நாம மகிமைக்காக. 4ஆம் நாள் செல்கின்றார், அவனை உயிரோடன் எழுப்புகின்றார். ஆம், அது தனது உயிர்த்தெழுதலை பிரஸ்தாபப்படுத்தவே இயேசு இதை எடுத்து விளக்குகின்றார். இனி அநேக காரியங்கள் இருக்கின்றன. அங்கு தேவ மகிமை அங்கு வெளிப்படவே இன்று அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இறைவனுக்கு அதிகாரம் கையில் இருக்கின்றது. இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? இறைவன் எம்பெருமான் இயேசு அநேகருக்கு சுகமளிக்கும் வரம் கொடுக்கின்றார். அது ஆவியின் வரங்களில் ஒன்று. அது கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக 7ஆம் வசனத்திலிருந்து கூறப்படுகின்றது. சுகமளிக்கும் வரம் இருக்கு. ஆனால் சிலர் அந்த சுகமளிக்கும் வரத்தை எடுத்துக்கொண்டு தங்களை குட்டி இறைவனாக மாற்றிக் கொள்கின்றார்கள். சுய மகிமை தேடுகின்றார்கள். பணம் சம்பாதிக்கவும் சுய மகிமைக்கும். இது அல்ல. நாங்கள் இறைவனின் விரல். இறைவன் ஆசீர்வாதத்தினால் தான், அற்புதத்தினால் தான் அங்கு அவர் மக்களுக்கு தனது அருள் கொடையை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் கொடுக்கின்றார். அது எடுக்கப்படவும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, மமதை நாங்கள் எடுக்கும் பொழுது. அன்பானவர்களே, எனவே அந்த சாதாரண மனிதராகிய எங்களை வைத்து இறைவன் இன்னும் ஒரு மனிதர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார். அநேகர் எனக்கு தெரிந்த மக்கள், ஒரு ஊழியக்காரன் மரித்த மனிதனை கூட உயிரோடு எழுப்பி இருக்கின்றார். ஆனால் அதை குறித்து அவர் கதைப்பதே இல்லை. மிகவும் எளிமையான தாழ்மையான ஒரு ஊழியக்காரன். அன்பானவர்களே, ஆனால் இன்று அநேகர் சுய பெருமை தம்பட்டம் அடித்துக் கொண்டு சிறிது ஒருவருக்கு தலையடியை போக்கிவிட்டாலே பெருமை பேசுவது அல்ல. தேவ மகிமைக்கு
நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் நாங்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இது சற்று நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று சுருக்கமாக நாங்கள் இன்னும் ஒன்று கூற வேண்டுமானால், இன்று அநேகர் எங்கள் வியாதியை நாங்கள் மற்றவர்களின் இரக்கத்தை பெறுவதற்கு, ஐயோ பாவம் என்பதற்காக எனக்கு அந்த வியாதி இருக்கின்றது இந்த வியாதி இருக்கின்றது என்று ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். அது அல்ல. இருக்கும் வியாதியை சிலர் கூட்டி கூட கூறுவார்கள். ஒரு சிறிய வியாதி இருந்தால் அதை பல மடங்கு கூறுவார்கள். என் கணவனுக்கு அப்படி என்று அநேக பொய்களை கூறுவார்கள். மனைவி இப்படியாக தங்கள் வியாதிகளை பெரிதுபடுத்தி அவர்கள் காப்புறுதி எடுப்பதற்கும் மற்றவர்களின் சுய இரக்கத்தை பெறுவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது அல்ல. இதுதான் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வியாதி வந்தால் அதை எனக்கு வியாதி என்று நாங்கள் எமது சொந்தமாக்கிக் கொள்ளாமல், அங்கு வியாதியை கொண்டு வருபவன் பிசாசு என்று இன்று வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு அழகாக இயேசு 18 வருடம் இருந்த அந்த பெண்ணை பார்த்து, 18 வருடம் பிசாசு இந்த மகளை பலவீனப்படுத்தினான், அவளுக்கு விடுதலை வேண்டும். இதே போல அநேக வேதத்தில் வியாதிகள் பிசாசு கொண்டு வருகின்றது. யோபுவின் வாழ்க்கையில் கூட அநேகம் ஆயினும். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடி போவான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் குணமாகிறோம். எனவே உங்கள் வியாதிகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். எனக்கு சுகம் தந்தார் என்று ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அங்கு மரணத்தை தொடும் அநேக வியாதிகள் வந்தன. ஆனால் தேவன் மகிமையாக அவர் உயிர் உள்ள தேவன் என்பதை எனது வாழ்க்கையில் எடுத்து காட்டினார். அதை விளக்கமாக நான் கூற தேவையில்லை. ஆம், அந்த உயிருள்ள தேவன் ஒன்றுக்கும் உதவாத என்னை பயன்படுத்துகின்றார் என்றால், உங்களுடைய சரீர வியாதியிலும் சுகம் தருவார், மனவியாதியிலும் சுகம் தருவார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்பானவர்களே. கிறிஸ்தவம் மதமல்ல. எங்கள் சுய லாபத்துக்கும் கிறிஸ்து அல்ல. உண்மையான அன்புடன் அவரண்டை வரும் பொழுது யார் வந்தாலும் அவர் உங்களை அரவணைப்பார். உங்கள் வியாதியில், உங்கள் துன்பத்தில், உங்கள் வேதனையில் வைத்தியர்கள் கைவிட்டாலும் பரம வைத்தியரும் பெருமான் இயேசு சுகம் தருவார். அவரண்டை வருவீர்களா? அடைக்கலம் எடுப்பீர்களா? உங்களுக்கு நிச்சயமாக இறைவன் சுகம் தருவார். ஒரு விசை உங்கள் வியாதிக்காக வியாதியுள்ள இடங்களில் கைகளை வையுங்கள். இறைவன் அற்புதம் செய்வார். நான் அல்ல, இறைவன் அற்புதம் செய்வார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய மகளை நீர் பார்க்கின்றீர். கர்த்தாவே, உம்முடைய மகனை நீர் பார்க்கின்றீர். இந்த சிறு குழந்தைகளை, சிறுவர்களை பார்க்கின்றீர். அவருடைய சரீர வியாதியில் உம்முடைய ஆணி வாய்ந்த வல்லமையின் கரம் இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தாவே, அக்கினியின் அபிஷேகம் இறங்கி அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கட்டளையிடும். ஒரு அற்புதம் செய்யும் இயேசுவே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய மகனை, உம்முடைய மகளை அற்புதமாய் பயன்படுத்தும். பிசாசின் கட்டு அறுக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வெளியேறு பிசாசே. பலவீனப்படுத்தும் ஆவி இனி இருக்காதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அக்கினியின் அபிஷேகம் மகளே உன் மீதும், மகனே உன் மீதும் இறங்குவதாக. எல்லா மகிமையும் கனமும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்துக்கே. ஆமேன்.